அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷாங்காய் அமைப்பை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜூன் 14, 2001 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தலைமையிடம் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் நகர் தான் வந்து இதனுடைய தலைமையிடமாக இருக்குது. இது வந்து ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல சைனாவில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாடுகள் தான் இருந்திருக்கும். சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த மாதிரி 5 நாடுகள் தான் இருந்திருக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா 10 நாடுகள் வந்து இருக்குது. சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் போன்ற மொத்தம் 10 நாடுகள் வந்து இருக்குது. இதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போ வந்து அந்த அமைப்பில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஜூன் 2017 தான் வந்து இந்த அமைப்பில் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இதனுடைய மாநாடு 2025 எங்கே நடந்துச்சு அப்படின்னா சைனாவில் தான் நடந்துச்சு. தியான்ஜின் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நடந்திருக்கும். அதில் நம்ம பிரதமர் அவர்களும் கலந்து கொண்டிருப்பார். அடுத்தது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 14வது மாநாட்டில் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து 12 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கும். அடுத்தது சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு வந்து பயணம் போயிருப்பார் அப்படின்னா சமீபத்தில் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி இந்த 2 நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் போயிருப்பார். ஸோ இதில் எந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களுடைய சிலை வந்து திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் சுயமரியாதைக்காக நம்ம பெரியார் அவர்களுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறுவிப்பாங்க, பிரிட்டனில் தான். அடுத்தது சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சங்கர் ஜிவால் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த சங்கர் ஜிவால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் டிஜிபியாக இருந்தவர் தான் இந்த சங்கர் ஜிவால். ஸோ இவர் தான் இப்போ டிஜிபி பதவி ஓய்வுக்கு பிறகு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணியினுடைய ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டினுடைய தற்போதைய பொறுப்பு டிஜிபியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குனர் உர்ஜித் பட்டேல். ஸோ ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய நிர்வாக இயக்குனராக இருக்கிறவர் யாருன்னா தற்போது உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார். அடுத்தது பதவி நீக்கம் செய்யப்பட்ட தாய்லாந்து பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ போடோங் டார்டன் ஷினவத்ரா அப்படிங்கிறவர் தான் வந்து சமீபத்தில் தாய்லாந்தினுடைய பிரதமராக இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுறார். அடுத்தது டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவை ஊக்குவித்தல் என்பது எந்த ஆண்டு உலக சர்வதேச எழுத்தறிவு தினத்தின் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2025 ஆண்டுக்கான தீம் தான் இது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா செப்டம்பர் 8 தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுது. ஸோ அதனுடைய 2025 ஆண்டுக்கான இந்த ஆண்டுக்கான தீம் தான் என்னென்னா டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது இதனுடைய தீமாக இருக்குது. அதே மாதிரி தேசிய கல்வி தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா நவம்பர் 11 அப்படிங்கிறதா தேசிய கல்வி தினம். யாருடைய பிறந்தநாளை வந்து தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் தேசிய கல்வி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வர்றாங்க, நவம்பர் 11. அடுத்தது சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி துணை குடியரசுத் தலைவர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டவங்க யார் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 2012 யார் யார் போட்டியிட்டிருப்பாங்க அப்படின்னா முகமது ஹமீத் அன்சாரி, ஜஸ்வந்த் சிங், இவங்க 2 பேர் போட்டியிட்டிருப்பாங்க. அடுத்து 2017 வந்து பார்த்திங்கன்னா வெங்காய நாயுடு,
அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண காந்தி, இவங்க 2 பேரும் போட்டிகிட்ருப்பாங்க. அடுத்து 2022 வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கரும் மார்க்சைட் ஆல்வா அப்படிங்கிறவரும் போட்டிகிட்ருப்பாங்க. இப்போ சமீபத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி நடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் சுதர்ஷன் ரெட்டி இவங்க 2 பேரும் போட்டிகிட்ருப்பாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிச்சு துணை குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருக்கிறாரு. இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 66 வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து எந்த ஆர்டிக்கல் பயன்படுத்தி ரிசைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆர்டிக்கல் 67 சப்கிளாஸ் பி இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் வந்து வாக்காளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகள், மக்களவை மாநிலங்களவை, இந்த 2 அவைகளில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே, நியமன உறுப்பினர்கள் உட்பட எல்லாருமே வந்து வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. மொத்தம் வந்து 781 பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருந்தாங்க. அதில் 767 பேர் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. அதில் 15 ஓட்டுக்கள் வந்து செல்லாததாக்கப்பட்டிருக்கும். 15 ஓட்டுக்கள் வந்து செல்லாததாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது உலக ஆசிரியர் தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உலக ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 5. அதே மாதிரி செப்டம்பர் 5 அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இந்தியாவில் தேசிய ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இது வரைக்கும் எத்தனை துணை குடியரசுத் தலைவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து குடியரசு துணைத் தலைவராக பதவி வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர் வந்து 1952 1962 வரைக்கும் பதவி வச்சுருப்பார். ஸோ அதற்கப்புறம் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து 1984 1987 வரைக்கும் பதவியில் இருந்திருப்பார். இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2025 சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரிபாய் பூலே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கன்னா ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் இந்த சாவித்ரிபாய் பூலே. ஸோ இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 8 போன்ற டாப்பிக்கில் வந்து நிறைய படிச்சிருப்போம். ஸோ இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் தான் இவங்க. 1846 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியை நிறுவி அதில் ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க. அடுத்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதல்வர் வந்து எப்போ அறிவிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 7 2022 வந்து நாங்கள் கொடுக்க போகிறோங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நடைமுறைக்கு வந்தது தான் எப்போன்னா செப்டம்பர் 15 2022 செப்டம்பர் 15 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டது மே 7. இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேள்விகள் எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். இந்த செப்டம்பர் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15. ஸோ அந்த நாளில் தான் நிர்வகிக்கிறாங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இதே டேட் தான் செப்டம்பர் 15. ஆனால் 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது. அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது மே 2021 வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் குரூப் 4 கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ராமன் மகசேசே விருது 2025. ஸோ இந்த ராமன் மகசேசே விருது வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாடு தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து தெற்காசியாவின் நோபல் பரிசு என்றும் அழைக்கப்படுது. ஸோ இந்த ஆண்டு யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஷபீனா ஹூசைனின் எஜுகேஷன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு, இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஸோ இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சமூக ஆர்வலரான ஷா ஹினா அலி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மாலத்தீவை சேர்ந்தவங்க. அதே மாதிரி சமூக ஆர்வலரான பிளவி வில்லன வேவா அப்படிங்கிறவங்களுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர். மொத்தம் வந்து 3 பேர் கொடுத்துருக்குறாங்க, பகிர்ந்தளிச்சிருக்கிறாங்க.
அதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்தியாவை சேர்ந்த இந்த ஷபீனா ஹூசைனின் எஜுகேஷ்னல் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. ராமன் மகசேசே விருது எந்த நாடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் நாடு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது செப்டம்பர் 10 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்கொலை தடுப்பு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 10. அதே மாதிரி செப்டம்பர் 15 அப்படிங்கிறது மக்களாட்சி தினமாகவும் கொண்டாடப்படுது. அடுத்து முழு நேர சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னா மார்ச் 3, 2026 தான் வந்து ஏற்பட போகுது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு சந்திர கிரகணம் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பூமி, சந்திரன், சூரியன் இந்த மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம். ஸோ இது பௌர்ணமி நாளில் வந்து நடக்குது. அடுத்து 2026 தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது எப்பொழுது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா செப்டம்பர் 22, 2025 வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5, 12, 18, 28 அப்படிங்கிற ஒரு ஸ்லாப் முறை வந்து ஜிஎஸ்டியில் இருந்திருக்கும். அதில் இப்போது வந்து 12, 28 இந்த 2 முறை வந்து கேன்சல் பண்ணிட்டு 5, 18 அப்படிங்கிற ஒரு முறை வந்து அமல்படுத்த போகிறாங்க. அது வந்து செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் எப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா 101வது சட்ட திருத்தம் 2016. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போயிருப்பார். ஸோ அதில் மொத்தம் வந்து 26 முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. மொத்த மதிப்பு 7020 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது சந்திர கிரகணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படுவது சந்திர கிரகணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்து சந்திரன் வந்து நிலவு வந்து வரும்போது ஸோ அது வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமாவாசை நாளில் மட்டுமே வந்து நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுது. அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து 781 பேர் வந்து தகுதியுடையவர்களாக இருந்தாங்க. அதில் 767 வாக்குகள் வந்து பதிவானது. 15 வாக்குகள் வந்து செல்லாததாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா. ஸோ அதில் 3 கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. பிஜு ஜனதா தளம், பிஆர்எஸ் கட்சி தெலுங்கானாவில், அதுக்கப்புறம் ஹிரோமணி அகாலிதளம், இந்த 3 கட்சிகள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகளில் செல்லாத வாக்குகள் ஸோ 15 வாக்குகள். தமிழகத்திலிருந்து துணை குடியரசுத் தலைவராக இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 பேர். ஒருத்தர் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன், தற்போது சிபி ராதாகிருஷ்ணன், இந்த 3 பேர். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், தலைமை நீதிபதி இந்த 3 பதவிகளையும் வகித்த முஸ்லீம் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீதிபதி இதயத்துல்லா அவர்கள் தான். ஸோ இவர் எப்படி இந்த 3 பதவிகளை வகிச்சிருப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது, அல்லது செயல்படாத வண்ணம் இருக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யாருன்னா வந்து நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான். ஸோ அந்த வகையில் தான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த இதயத்துல்லா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக ஆக்டிங்கில் வந்திருப்பாங்க. பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவராகவும் அவங்க வந்து தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க. அடுத்தது குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த பெண்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஒரு பெண் கூட குடியரசு துணைத் தலைவராக பதவியில் இல்லை. ஸோ பிரதமராக இருந்திருக்கிறாங்க, குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து குடியரசு துணைத் தலைவராக இதுவரைக்கும் வந்து ஒரு பெண் கூட இருந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது காவலர் தினம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து காவலர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது.